சொன்னீங்க அப்படியே. அன்பானவர்களே, நம்முடைய குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடும் வண்ணமாக திருச்சபையாக நாம் எடுத்திருக்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும், குறிப்பாக நமது மத்தியிலே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற மதுரை அண்ணா நகர் கிரைமிலே அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற திருவாளர் வினோஜ் அவர்கள் நமது மத்தியில் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியம். நாம் கரங்களை தட்டி அவர்களை அன்போடு நாம் வரவேற்போம். அருமையான ஐயாவை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர்கள் காவல்துறைக்குள் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பதாக மாணவ செல்வங்களுக்கு ஒரு கணித ஆசிரியராக 7.5 ஆண்டுகள் அவர்கள் சிறந்த பணியாற்றி மாணவர்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெற்ற ஒரு ஆசிரியராகவும், இன்றைக்கு சமுதாயத்தின் மத்தியிலே நன்மதிப்பை பெற்றிருக்கிற ஒரு உயர் காவல்துறை அதிகாரியாகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் என்பதை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியிலே முதுகலை படிப்பை பயின்று பின்பு படிப்படியாக ஒவ்வொரு இடங்களிலும் சிறந்த பணியாற்றி மதுரைக்கு வருவதற்கு முன்பதாக வத்தலகுண்டு பகுதியிலே அவர்கள் சிறப்பாய் பணியாற்றி வந்தார்கள். வத்தலகுண்டிலே பணியாற்றும் பொழுது அப்பொழுது போதகரம்மா அவர்கள் வத்தலகுண்டிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். அப்பொழுது அறிமுகம் ஒருவருக்கொருவர் கிடைத்தது. அப்பொழுது பேசிக் கொள்ளும் பொழுது புரிந்து கொண்ட காரியம் என்னவென்றால், ஐயா படித்த அதே கல்லூரியில் தான் அம்மா பிற்காலத்தில் படித்திருக்கிறார்கள். எனவே ஒரே ஒரு ஊர், அதே போல ஒரே கல்லூரியில் படித்த ஒரு அனுபவம் இன்றைக்கு ஐயாவை சிறப்பு விருந்தினராக நாம் அழைக்கும் பொழுது சந்தோஷமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் சார்பாக நாம் அவர்களை வரவேற்க இருக்கிறோம். இப்பொழுது கொடியேற்றுவதற்கு முறைப்படி அவர்களுக்கு அழைப்பை விடுவிப்பதற்கு நமது மத்தியிலே காவல்துறையிலே சிறந்த சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நம்முடைய திருச்சபை சார்ந்த புகழேந்தி ஐயா அவர்கள் அவர்களை முறைப்படி அழைத்து கொடிக்கம்பத்திற்கு அழைத்து வருவார். मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे। இப்பொழுது பொதுமக்களுக்கு இனிப்பும் சுகாதாரத்தை பேணும் வண்ணமாக சானிடைசர் வழங்குகிற நிகழ்ச்சி இப்பொழுது நமது மத்தியில் வந்திருக்கிற அருமையான அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வினோஜ் ஐயா அவர்கள் இதை நமக்கு ஆரம்பித்து வைப்பார்கள்.
வாங்க எல்லாம் சார் அம்மா நாங்கள் இப்படி சொல்லி சர்ச்சுக்கு தான் நிற்கிறோம் அம்மா நாங்கள் சர்ச்சுக்கு தான் நிற்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையானது எப்பொழுதும் சமுதாய நலனிலே அக்கறை கொண்டதாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக தையல் பயிற்சியை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்பொழுது நமது மத்தியிலே வந்திருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு வினோஜ் ஐயா அவர்கள் இதை ரிப்பனை கட் பண்ணி இதை இனாக்ரேட் செய்யும்படி அன்போடு திருச்சபை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தையல் பயிற்சி துவக்க விழாவிலே வந்திருக்கிறோம் அனைவரையும் கடவுள் ஆசீர்வாதமாக ஆரம்ப ஜெபத்தை நம்முடைய திருச்சபை உதவி உருவானவர் ரெவரண்ட் அகஸ்டின் அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த நாளில் எங்களுடைய இந்திய தேசம் 78வது குடியரசு தினத்தை கொண்டாடும்படியாக ஆண்டவரே, எங்கள் மக்களை நாங்களே ஆளுகின்ற உரிமையை ஆண்டவரே நீர் தந்ததற்காக ஒரு நன்றி செலுத்துகிறோம். நீரும் என்னை தேடி உலகத்தை வந்து ஆண்டவரே எங்களுக்கு நல்ல உரிமைகளை தந்து நீங்களே உலகத்தை ஆளுங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நீர் தந்து உலகத்தை படைத்த ஆண்டவரும் ஆண்டவரே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொந்தத்தை தந்து ராஜா. அப்படிப்பட்ட ஆண்டவரே, இந்த நாளில நாங்கள் ஒன்று கூடி எங்களுடைய சுதந்திரத்தை ஆண்டவரே குடியரசு தினத்தை நாங்கள் கொண்டாடவும் இந்த நாட்களிலே எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அநேகர் பயன்பெற்று இந்த சமுதாயத்தில் உயர்வடைய வேண்டும் என்கின்ற ஆண்டவரே உயரிய எண்ணத்தோடு கூட நாங்கள் சுய தொழிலை கற்றுத்தரும்படியாக இந்த தையல் பயிற்சியை ஆரம்பிக்க அம்மா எங்களுக்கு அநேக திட்டங்களை தந்து இந்த நாளிலே நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்க. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய ஆண்டவரே நாமே ஐயாவுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். இதை நேர்த்தியாக எங்களுக்கு வழிநடத்தி ஆசீர்வதித்து தரும்படியாய் எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலம் சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். விளக்கு ஏற்றுதல்.
திருச்சபை சேனா ஆல்பர்ட் அவர்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 72வது குடியரசு தின விழாவை அறிவிக்கிற நம்முடைய மதுரை மாநகரத்தை உதவி கமிஷனர் திரு வினோத் ஐயா அவர்களை வருகிறவர்களை வரவேற்கிறோம். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், முப்பெரும் விழா. அதாவது சுதந்திர குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த நாளிலே கொடியேற்றும் நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து சமுதாய மக்களுக்கு சானிடைசேஷன் நிகழ்ச்சி மற்றும் 6 மாத படித்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட அனுப்பப்போகிற ஒரு நல்ல ஒரு பயிற்சி. இந்த குடும்பத்தில் உள்ள ஏழை பிள்ளைகளுக்கு இது ஒரு பயிற்சி மையமாக இந்த 30 விழாவுக்கு வருகை இருக்கிற நம்முடைய ஐயா அவர்களை வருகிறவரை வருகின்றோம். இதனால் கூட ஐயாவுக்கு ஒரு சிறப்பு நினைவு பரிசனை கொடுக்கின்றோம். சிறப்பு இந்த திருச்சபை ஆனது எப்பொழுதுமே ஒரு சமுதாய பார்வையோடு பார்ப்பது ஒரு வழக்கம். ஒவ்வொரு சுதந்திர தின விழாவிலும் குடியரசு தின விழாவிலும் இப்படியான நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியே நாங்கள் சமுதாயத்திற்கு சானிடைசர் கொடுத்து அவருடைய கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் அதே போல நாங்கள் ஒரு முறை ஒரு ஹெல்மெட் அவேர்னஸ் ரேலி ஒன்றை நடத்தினோம். இங்கிருந்து மதுரை மாநகரை சுற்றி நடராஜ தேட்டர் வந்து மீண்டுமாய் வந்தோம். போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அனைத்து வாகனத்தில் செல்கிறவர்களும் வீட்டிலும் அவர்கள் ஹெல்மெட்டோடு அணிவார்கள். அதை தொடர்ந்து நாங்கள் கடந்த முறை இந்த சுதந்திர விழாவிலே எல்லா மக்களுக்கு சமுதாய மக்களுக்கும் மாஸ்க் கொடுக்க ஏற்பாடு பண்ணினோம். ஒவ்வொருவரும் மாஸ்க் அணிய வேண்டும் என்பதற்காக மற்றுமாய் நிலவியல் கசாயம் கமர்சல் குடிநீர் இப்படியாக சமுதாயத்தில் மக்கள் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கி திருச்சபை எவ்வளவுமாய் காத்திருக்கிறது. இதனால ஐயா அவர்கள் வந்திருப்பது மீண்டுமாய் நமக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஐயா அவர்களை மீண்டுமாக நடத்துகிறோம். இதனாலும் இந்த டெய்லரிங் இன்ஸ்டியூட்டை நடத்துவதற்காக திருமதி சித்ரா அம்மா வந்திருக்கிறார்கள். திருமதி செல்வி அம்மா வந்திருக்கிறார்கள். அவர்களை கௌரவப்படுத்த திருச்சபை திருமதி தேசி ஜான் அவர்கள் கௌரவப்படுத்துவார். அம்மா முன்னாடி வாங்க. கடந்த 6 மாதங்களாக நம்முடைய முத்துப்பட்டி திருச்சபையிலே அநேக பிள்ளைகளுக்கு அவர்கள் பயிற்சி கொடுத்து சபை வாங்கி கொடுக்க இருக்கிறார்கள். இப்போ இந்த நாளுக்கு 1ஆம் தேதியிலிருந்து இன்னும் ஒரு சிறப்பு பயிற்சி மையம் ஆரம்பிக்கிறது. இப்பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 16 ஏழை பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார்கள். அவரை வாழ்த்துகின்றோம். செல்வி அம்மாவையும் வாழ்த்துகின்றோம். மீண்டுமாக திருச்சபையில் அனைத்து மூப்பர்கள் உறுப்பினர்கள் அவர்களையும் வருகை என்று மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கின்றனர். நன்றி. இந்த தையல் பயிற்சி பள்ளி திருச்சபையின் சார்பிலே ஆரம்பிக்கப்பட்டாலும் இதற்கு அடித்தளமாய் விளங்குவது என்னுடைய திருச்சபையிலே ஜேஎன்சி மதுரை சுற்றி 23 மையங்களிலே சிறு பிள்ளைகளுக்கு நல்லொழுக்க போதனைகளை கற்றுக் கொடுத்து ஏழை எளிய படிக்க முடியாத இடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு டியூஷன் வகுப்பு நடத்தி இன்னும் அந்த பிள்ளைகளுடைய தேவையை சந்திப்பது அந்த ஜேஎன்சியுடைய வழக்கம். எனவே இந்த நாளிலும் அந்த திருச்சபையின் பொறுப்பாளராக ஜேஎன்சி கணிதராக இருக்கிற திரு குலசேகர பாலன் ஐயா அவர்கள் இன்றைக்கு நடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஜேஎன்சி காரியங்களை குறித்து சுருக்கமாக நம்மோடு கலந்து கொள்வார்கள். ஒரு தேசபக்தியின் நாள். இந்த நாளை நாம் ஒவ்வொருவரும் நினைவு கூறுவது நம்முடைய நாட்டு பற்றை அது விளக்கும். இந்த நல்ல நாளிலே நல்ல நிகழ்ச்சிகளை நாம் நடத்த வேண்டும். நாட்டு மக்களுக்கு நாம் பயனுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பது ஒரு கட்டாயம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஒரு கட்டாயமான பண்பு. இப்பொழுது கூட நம்முடைய சபையின் கிளை சபையாகிய முத்துப்பட்டியிலே இந்த தையல் விஷயங்கள் அவர்கள் 24 பேர் அதனால பயன்பெற்றார். மத்தியில் அமர்ந்திருந்த செல்வி அக்கா அவர்கள் இந்த பிள்ளைகளை மிக அருமையாக தையல் கற்றுக் கொடுத்து 6 மாதம் படிக்க வைத்து அந்த பிள்ளைகள் இப்போ தனியாக சொந்தமாக தொழில் செய்யும் அளவிற்கு அவர்களை
செய்வதோடு கூட நிற்காமல் மீன் பிடிக்கிறவனுக்கு மீனை கொடுக்காமல் மீனை பிடிக்க சொல்லிக் கொடுக்கும். அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை தனியாக காணாக நின்று இந்த சமுதாயத்திலே செயல்பட்டு அவர்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட ஜேஎம்சி மூலமாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இங்கு கூட நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். 6 மாதங்களுக்கு இவர்கள் பிள்ளைகளுக்கு ஷீட்டு போட்டு எப்படியா கான்டாக்ட் பண்ணுறோமோ பண்ணி அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஒரு தொழில் முனைவோராக ஒரு முதலாளியாக வெளியே அனுப்ப அதனால கர்த்தர் இந்த ஸ்கீமை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய உதவியெல்லாம் தேவை. உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் சொல்லுங்கள். அதை தெரிந்த ஐயா அவர்கள் சந்தித்து இதில் சேர்ந்து கொள்ளலாம். இப்படியாக இந்த சபை தன்னை சமுதாயத்திற்கு என்று ஒப்புக் கொடுத்த சபையாக செயல்பட்டு வருகிறது. இது கர்த்தருக்கு உகந்த செய்யும். அவர் எதிர்பார்க்கிற அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல சபை. இந்த சபையிலே நாங்கள் பங்காளர்களாக இருப்பதை நினைத்து சந்தோஷப்படுகிறோம். உங்களை எல்லாம் வரவேற்கிறோம். குடியரசு தின வாழ்த்துதல்களை கூறி நம்முடைய ஐயா தலைமை நாயகர் வினோத் அவர்களையும் வரவேற்று தலைமை குழு மற்றும் நம்முடைய ஒவ்வொரு பிதாக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து அமைகிறேன். நன்றி ஐயா. இப்பொழுது இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக நமது மத்தியிலே சிறப்பு விருந்தினராக இருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வினோத் ஐயா அவர்கள் சிறப்புரை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆலய உதவி அவர்களே மற்றும் உதவிகளை பெரியவர்களே அனைவருக்கும் எனது முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு குடியரசு தினத்தை ஒரு சர்ச்சில் கொண்டாடுறது எனக்கு 55 வயசு ஆகுது. இதான் ஃபஸ்ட்டு டைம். நான் படித்தது பக்கத்திலே சர்ச்சு. உங்களுக்கு தெரியலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுவரைக்கும் எந்த சர்ச்சிலையும் ஒரு நாட்டுப்பற்றோட குடியரசு தினத்தை கொண்டாடி நான் இதுவரையும் பார்க்கல. அதே போல இந்த மாதிரி நலத்திட்டங்கள் ஐயா சொன்னாங்க, மிஷின் வச்சு நாங்கள் தையல் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? எந்த நான் மதத்தை குறிப்பிட்டு சொல்றேன், எதுலையுமே இப்படி செய்து நான் பார்க்கவே இல்லை. எனக்கு இன்னும் சந்தேகமாகவே அப்படி இருக்குது. இப்போ சார் பேசுனாங்க, நாங்கள் ஆடெல்லாம் கொடுத்தோம், நிறையா குடும்பங்களுக்கு உதவி செய்தோம். அப்போ சர்ச்சில் இப்படிலாம் செய்கிறாங்க. ஆனால் எதுவுமே வெளியே தெரியல, அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது. சொல்லுவாங்க, இந்த வலதுகை கொடுப்பதை நான் ஒரு இந்து தான், வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு தான் நடக்குது. சர்ச்சில் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் இந்த இவ்வளவு நலத்திட்டங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு 16 பேர் சொன்னாங்க. இதில் நிறையா படிக்கலாம். சிஸ்டத்தில் நீங்கள் பண்ணுவீங்க நினைக்கிறேன். இந்த இதை நீங்கள் இவ்வளோ ஆலோசனை பண்ணிருக்கும் போது இன்னும் நிறையா உங்களுக்கு திட்டங்கள் இருக்கும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ரொம்ப நல்லபடியாக நீங்கள் எல்லாரும் நல்லா சேவை செஞ்சு நல்லா பேர் பெற்று எல்லா நலன்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனமாற வாழ்த்துகிறேன். முதல் குடியரசு தின நிகழ்ச்சி, இந்த குடியரசு தின நிகழ்ச்சியில் சர்ச்சைக்கு முன்னாடி கொடியேற்றதில் ரொம்ப 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 இறங்கணும். பார்த்த உடனே இந்த லொக்கேஷனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த குடியரசு தினம்னா என்ன? நம்ம நாட்டில் நிறைய இன்னைக்கு கேட்கலாம், நீங்கள் ரோட்டை கேட்டு பாருங்க, குடியரசு தினம்னா என்ன, இதை ஏன் நம்ம கொண்டாடுறோம்? குடியரசு தினம் அப்படிங்கிறது நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது 1947 ஆகஸ்ட் 15. சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் வித்தியாசம் இல்லை. சுதந்திரம் வாங்கியாச்சு. வெள்ளக்காரங்க நம்மளை 200 வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்கள விரட்டி விட்டு அவங்கள்ட்ட போராடி நிறைய உயிர் தியாகங்கள் பண்ணி சுதந்திரத்தை வாங்கிட்டோம். அவனை வெளியே நாட்டை விரட்டியாச்சு. போனதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு செட்டப் வேணும். நமக்குன்னு நம்ம நாட்டுக்குன்னு நமக்கு ஒரு
ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கணும். நிறைய நம்மளே சட்டத்தை வகுத்து இந்த சட்டத்துக்கு நம்ம பணிச்சு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைய உருவாக்கணும். 47க்கு அப்புறம் 3 வருஷமா அந்த சட்டத்தை உருவாக்கி அப்புறம் 2 வருஷத்துக்கு இந்த சட்டங்களை வகுத்துட்டாங்க. எலெக்ஷன் நடத்தணும், மக்கள் ஓட்டு போடணும், யார் யார் ஓட்டு போடணும், யார் யார் எலெக்ஷனில் நிற்கணும், சட்டசபை, பார்லிமெண்ட், அங்கே எத்தனை உறுப்பினர்கள், இப்படிலாம் சட்டம் நிறைய இருக்கு. அரசியல் சாசன சட்டம் தருவாங்க. இந்த சட்டத்தை உருவாக்கி 1950 ஜனவரி 26ஆம் தேதி அமல்படுத்தினாங்க. அமல்படுத்திட்டு அப்போ தான் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்தாங்க. ராஜேந்திர பிரசாத் அவர் முதல் குடியரசு. இதுதான் குடியரசு. அந்த 1950 ஜனவரி 26 முதல்ல ஆரம்பிச்சா இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். 72வது வருஷம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். சட்டங்களை உருவாக்கி மக்கள் ஆட்சி, மக்களே ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் 1947 ஆகஸ்ட் 15 ஒரு வீட்டில் ஒரு பெண்ணோ பையனோ ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சுதந்திரம், கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அடுத்து அவங்க தனி குடித்தனம் வைக்கணும். தனி குடித்தனம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன வீட்டுக்கு தேவை, கிச்சனுக்கு தேவை, பெட்ரூம். இப்போ சார் சொன்னாங்க, நாங்கள் நிறையா ஏழைகளுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க முதியவர்களுக்கு வந்தாங்கன்னா கட்டில் இன்னும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது குடியரசை அமைச்சு கொடுத்தாங்க. குடி நடத்துறதுக்குள்ள எதாவது அமைச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணவங்களுக்கு சுதந்திரம், தனியாக குடித்தனம் போது குடியரசு தினம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், இயற்றுற ஒவ்வொரு சட்டங்களும் நம்ம நாட்டையே புரட்டி போட்டுருக்காங்க. சட்டங்கள் பூரா ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பெற்ற சுதந்திரம், குடியரசு, அந்த காலத்தில் டாக்டர் அம்பேத்கர் இயற்றிய சட்டங்கள் எல்லாமே அம்பேத்கர் அவரால் யோசிக்கிறார். ஒரு குழுவாக இருந்து வெளிநாடுகளில் எப்படிலாம் இந்த என்னென்ன சட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க அவருக்கு ஆராய்ச்சி அதே மாதிரி நிறைய நமக்கு தொகுத்து வகுத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பட் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே தலைகீழ புரண்டு ஒரு எலெக்ஷன்னா எப்படி நடக்கணும், யார் யார் எலெக்ஷன் நிற்கணும் என்னங்கிற ஒரு வரையறை இருக்குது. அந்த சட்டத்தெல்லாம் தோண்டி எடுத்து எல்லாமே தலைகீழ நடக்குது. ஒரு அரசியலமைப்பு சட்டங்கிறது ஒரு கேள்வி கூத்தாகிற மாதிரி ஆகிப்போயிடுது. இதுக்கு நம்ம யாரும் அனுமதிக்கக்கூடாது. நல்லா சிந்திச்சு மக்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா சிந்திச்சு நம்ம இதுக்கு என்ன நடவடிக்கை அப்படிங்கிறது சாதாரண பொதுமக்கள் மத்தியில் தான் இருக்குது. அந்த மக்களுக்கு உண்டான ஓட்டுரிமையை அந்த சட்டம் வகுத்து கொடுத்துருக்கு. அதன்படி சரியாக அமைக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. இங்கே என்னை அழைத்து இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜனவரி 26, 2021 இதுதான் நம்ம குடியரசு தினத்திலே நான் இதுவரைக்கும் ஒரு நிறைய ஸ்கூல்களுக்கெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் விட இது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் மீது அன்பும் இரக்கம் கரிசனை வைக்கக்கூடிய எங்கள் அன்புள்ள சாமி நல்லதாக ஆடவரை எங்கள் தேசத்துடைய உண்மையை நாங்கள் இந்த நாட்களில் சிந்திக்கவும் அதற்கு அடையாளமாக தேசிய கொடி ஏற்றி சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எப்பொழுதும் தூய்மை உள்ள ஒரு மனிதர்களாய் தூய்மை உள்ள ஒரு கருத்தோடு இந்த உலகத்தில் வாழவும், குறிப்பாக எங்கள் குடும்பங்களை நாங்களே எங்கள் சொந்த கால்களில் நின்று ஆண்டவரை இந்த தையல் பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த முப்பெரும் நிகழ்வை இந்த நாளில் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இதற்கு ஆண்டவரை உறுதுணையாக இருந்த எங்களுடைய குருவானவர் ஐயா அவர்களுக்கும் இணை குருவானவர் ஐயா அவர்களுக்கும் எனக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐயா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். இதில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த தேசத்தில் என் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அந்த உரிமை உள்ள ஒரு வாழ்க்கையை தூய்மையாக உண்மையாக நாங்கள் வாழ்ந்து சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தது வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல நல்லாவே ஆமென். ஆசீர்வாதம்
தேவனுடைய இரக்கம் நிறைந்த கிருபைக்கும் தயவு நிறைந்த பராமரிப்புக்கும் நம்மையும் நமது செயல்பாடுகளையும் அர்ப்பணம் செய்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சிறப்பாக இன்றைய நாளிலே நடைபெற்ற 30 நிகழ்வுகளில் பங்கு கொண்டு தங்களுடைய பங்களிப்பை தந்த அனைத்து மக்களோடும் ஆண்டுடைய பிரசன்னம் எப்போதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஒருவிடமே நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த